ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் பாசிப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தீய விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ட்ரை பேனில் ஒரு பவுல் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மிளகாய் தனியாக வறுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, 5 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதையும் அந்த நம்ம வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ணி இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்கள் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து அந்த மிளகாய் பூண்டு சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் அதே ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய் எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை அதை கூட கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணலாம். உப்பு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வடித்து வச்சுருக்க சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சாதத்தை இது கூட ஆட் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை, கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். நமக்கு வாரத்தில் 2 டைம் இல்லை 3 டைம் நம்ம இதை சாப்பிடும்பொழுது நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்காது.